الحمد لله كفى والصلاة والسلام على عباد الله الذين اصطفى. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم المكارم الأخلاق. وفي حديث آخر قال رسول الله صلى الله عليه وسلم: إنما بعثت معلما. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ் செய்யும் ஏக பரம்பொருளாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், கிளையார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வடிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா கருணை எப்பொழுதும் என்றென்றும் நிகழட்டுமாக. ஆமீன். கண்ணியம் பொருந்திய இந்த சங்கத்தின் நிர்வாகிகளே, முக்கியம் வாய்ந்த முஃப்தி அவர்களே, ஆலிம் உலமா பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களே, சான்றோர்களே, என் அருமை தாய்மார்களே, இளம் சிறார்களே, நாம் இன்று பார்க்க போகின்ற செய்தி இன்றைய நவீன சவால்களும் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அணுகுமுறைகளும். பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பியதன் நோக்கம் என்ன? பஷீராக, நதீராக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த சமூகத்திற்கு சுப செய்தி சொல்பவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டியும் அனுப்பப்பட்டவர்கள். அத்தகைய பூமான் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததிலிருந்து இந்த உலகத்திற்கு அவர்களின் ஜோதி வெளிப்பட்டதிலிருந்து பல்வேறுபட்ட சவால்களுக்கு முறியடிக்கும் விதமாகவே அல்லாஹ் அமைத்து கொடுத்தார். அதற்கு அல்லாஹ்வே சான்றாக ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். வல்லாஹு யஅஸிமுக அனின் நாஸ். மக்களின் சூழ்ச்சிகளை விட்டும் உங்களை நாம் பாதுகாப்போம். மக்கள் என்ன சூழ்ச்சி செய்தாலும் சரி, நபிகளாருக்கு என்ன கெடுதி செய்ய வேண்டும் என்று வந்தாலும் சரி, முயன்றாலும் சரி, கற்பனையில் சிந்தனை செய்து பார்த்தாலும் சரி, எவைகளாலும் அவர்களை வெல்ல முடியாது. பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எந்த விதத்திலும் அவர்கள்
ஒரு சனப்பொழுது கூட தோற்கடிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதம், அவர்களுடைய அற்புதமான பார்வை, அவர்களுடைய அற்புதமான கவனம், அவர்களுடைய அற்புதமான பேச்சு வார்த்தைகள் அனைத்துமே அனைவர்களையும் ஈர்க்கும் தன்மையில் இருக்கும். அவர்களை பார்த்தால் எல்லோரும் அஞ்சுவார்கள் என்று சொன்னால் பயந்து அல்ல, கண்ணியத்திற்காக வேண்டி. அஞ்சுதல் என்பது இரண்டு வகை. ஒருவரை பார்த்து பயப்படுவது, அப்படியே நடுங்கி ஒன்றும் தெரியாதது போன்று ஆகிவிடுவது, அப்படி அல்ல. ஒருவரை பார்த்தால் கண்ணியத்தோடு சேர்ந்த ஒரு மரியாதையின் ஒரு பயம் ஏற்படும். பெருமகனார் அப்படித்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு யார் வந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் கொடுத்து முசாஃபஹா செய்வார்கள், கரத்தை கொடுத்து முசாஃபஹா செய்வார்கள். செய்த கையை அவர்கள் உருகி எடுக்க மாட்டார்கள், பிடித்த வண்ணம் அப்படியே இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் தபஸ்ஸும், சிரித்த வண்ணம் இருந்து கொண்டே இருப்பார்கள். சிரித்த மனிதனை பார்த்தால் நமக்கும் சிரிப்பு வரும். சந்தோஷமான ஒரு மனிதனை பார்த்தால், புன்னகை புரிகின்ற ஒரு மனிதனை பார்த்தால் நமக்கும் அதே நிலை ஏற்படும். பிஹரார் கரத்தை கொடுப்பார்கள், முசாஃபஹா செய்வார்கள், புன்னகையோடு அவர்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதிலும் ஒரு விசேஷ தன்மை என்ன தெரியுமா? சனாயா உல்யா என்று சொல்வார்கள். நபிகளாருடைய மேல் இருக்கக்கூடிய இரண்டு பற்கள், நபிகளார் ரேசாவுடைய வேர்ட்டை நீக்கி சிரிச்சாங்கடா, அந்த பல்லில் இருந்து ஒளி நூறு ஒன்று வெளிப்படும். பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லில் இருந்து நூறு ஒளி ஒன்று ஏற்படும். காரணம் என்ன? நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் ஒளியில் இருந்து வந்த பூமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இன்னொரு இடத்தில் அதை சொல்லி காட்டுகின்ற பொழுது, கத் ஜாஅக்கும் மினல்லாஹ் நூரும் வ கிதாபும் முபீன். அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வேதம் வந்திருக்கிறது, அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கிதாபு வந்திருக்கிறது. அந்த வேதம், புத்தகம், கிதாப் எப்படிப்பட்டது தெரியுமா? நூர், பிரகாசம். ஆயிஷா நாயகி அவருக்கு வேதம்ங்கிறதுக்கு அழகா ஒரு விளக்க சொல்றாங்க. வேதம் தான் நபிகளார், நபிகளார் தான் வேதம். குர்ஆனை விளங்க வேண்டுமா, குர்ஆனை புரிய வேண்டுமா, நபிகளாரை பார்த்துக் கொள்ளுங்கள். நபிகளாரை விளங்க வேண்டுமா, நபிகளாரை புரிய வேண்டுமா, குர்ஆனை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அழகான ஒரு வார்த்தை சொன்னார்கள். நபிகளாரின் குணம் எப்படிப்பட்டது என்ற கேள்விக்கு ஆயிஷா அன்னையார் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். நபிகளாரின் குணம் குர்ஆனாகவே இருந்தது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த நபி எப்படி வந்தவர்கள்? கத் ஜாஅக்கும் மினல்லாஹ் நூர், அவர்கள் ஒரு ஒளி, ஒரு பிரகாசம். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையாவது பார்த்தார்கள் என்று சொன்னால் முசாஃபஹா செய்வார்கள், கையை எடுக்க மாட்டார்கள், பார்த்த வண்ணம் இருந்து கொண்டே இருப்பார்கள், சிரித்த வண்ணம் தபஸ்ஸும், சிரித்த வண்ணம் இருப்பார்கள். அவர்களுடைய பல்லில் இருந்து ஒரு ஒளி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், அந்த முகத்தை யாரும் திரும்பி பார்க்காமல் சென்று விடுவார்களா? அத்தகைய ஒரு முகத்தை பார்த்தால் பார்த்து கூட இருக்க சொல்லும். நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு பாவனையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து, எல்லா மக்களும் அவர்களை பார்த்தால் சரண் அடைகின்ற நிலையில் அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டான். அவர்களை பார்த்தால் எல்லோரும் சரண்டர், எல்லோரும் அப்படியே வாய் மூடி மௌனமாகி விடுவார்கள். அத்தகைய நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிதுர் ரசூல் விழாதான் இந்த விழா. மௌலிதுர் ரசூல் விழாதான் இந்த நிகழ்வு.
அந்த நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய நவீன சவால்களுக்கு எப்படி அவர்கள் அழகான முறையில் அணுகுமுறை செய்தார்கள், அதைத்தான் பார்க்க போகின்றோம். ஒரு சில கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ் என்னால எந்த அளவுக்கு வெளியாக்க முடியுமோ அந்த அளவுக்கு சில கருத்துக்களை அல்லாஹ் வெளியாக்கி கொடுப்பானாக. சங்கையான பெருமக்களே, நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த விடாடையிலேயே அவர்கள் சில சவால்களை செய்து காமித்தார்கள். அந்த சவால்களுக்கு யாராலும் எந்த பதிலையும் கொடுக்க முடியவில்லை, யாரும் மறுப்பு செய்ய முடியவில்லை. கைசர் கிஸ்ரா மன்னர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தங்க கவசங்கள் அப்படியே கீழே விழுந்தது. நபிகளார் பிறந்து வெளியே வருகிறார்கள். நபிகளார் பிறந்தவுடன் கைசர் கிஸ்ராவில் இருக்கக்கூடிய எங்கோ ஒரு கோட்டையில் இருக்கக்கூடிய கவசங்கள் கீழே விழுந்தது. நீண்ட காலம் எரிந்து கொண்டிருந்த தீபம் அணைந்தது. நபிகளார் பிறந்தவுடன் ஓடாத நதி ஓடியது. எவ்வளவு பெரிய சவால்! யாரும் ஒன்று செய்ய முடியவில்லை. நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அற்புதமான விதத்தில் இந்த உலகத்திற்கு தோன்றினார்கள். அவர்கள் தோன்றியதே உலகத்திற்கு ஒரு சவால். அவர்கள் தோன்றியதே உலகத்திற்கு ஒரு சவால். எத்தனையோ விக்கிரகங்கள் தலை குப்பில் அப்படியே கீழே விழுந்தது. என்ன சொல்ல வருகிறார்கள்? இந்த உலகத்திற்கு ஒரே இறைவனை வணங்கும் தன்மையை உங்களுக்கு சொல்ல வந்து விட்டேன். இறைவன் ஒருவன் தான். நெருப்பை வணங்குவது கூடாது. நெருப்பு அணைந்தது. அரசர்கள், பெரும் பரம் படைத்தவர்கள் எல்லோரும் ஆண்டியாக ஆனார்கள். நபிகளாருக்கு முன்னால் மண்டியிட்டார்கள். பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அற்புதமான ஒரு தோரணையில், அற்புதமான ஒரு சவாலை கொண்டே அவர்கள் இந்த உலகத்திற்கு தோன்றினார்கள். பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த அந்த அற்புதங்களை பார்க்கின்ற பொழுது, அவர்களுக்கு ஏற்பட்ட நவீன சவால்களை பார்க்கின்ற பொழுது, தமிழில் நவீனம் என்பதற்கு என்ன பொருள் என்று பார்த்தால் புதிய, புதுமையான, சமீபத்திய, தற்போதைய, காலத்துக்கு தோதுவான மாற்றம் என்றெல்லாம் அதற்கு பொருள் வரும். நவீனம் என்று சொன்னால் அதற்கு அத்தனை பொருள்கள் வரும். அரபியில் சொன்னால் ஒன்றை சொல்லலாம். பித்அத் என்று சொல்லலாம். பித்அத் என்று சொன்னால் நவீனம், புதுமை. அந்த பித்அத்தில் அரபியில் இரண்டாக பிரிக்கலாம். பித்அத்தே ஹசனா, பித்அத்தே சய்யிஆ. பித்அத் சய்யிஆ என்பது கூடாது. பித்அத் சய்யிஆ ஒரு பொழுதும் கூடாது. காரணம் என்ன? அந்த பித்அத் சய்யிஆ ஒரு மனிதனை அல்லாஹ்வின் கோபத்துக்கு ஆளாக்கிவிடும், அவனை நரகத்துக்கு சென்று அடைய செய்துவிடும். எனவே பித்அத் சய்யிஆ ஒரு பொழுதும் கூடாது. பித்அத் ஹசனா தாராளமாக கூடும். பித்அத் ஹசனா தாராளமாக கூடும். புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது. நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய உம்மத்தில் ஒரு மனிதர் தோன்றுவார், அவர் அழகிய பித்அத்தை செய்வார். என்ன சொல்றாங்க? எனது உம்மத்தில் ஒரு மனிதர் தோன்றுவார், அவர் அழகிய பித்அத்தை செய்வார் என்று சொல்லி பெயரையும் குறிப்பிடுகின்றார்கள். ஃபஇன்னஹு உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை குறிப்பிட்டு அவர்கள்தான் உமர் என்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் தராவீஹ் 20 ஆக்கப்பட்டது. தராவீஹ் 20 என்பதை அவர்கள் பகிரங்கப்படுத்தினார்கள். ஒரு சஹாபியை கூப்பிட்டு நீங்கள் இமாமாக நின்று தொழவையுங்கள் 20 ரக்காத் என்றும் சொன்னார்கள். பல்வேறுபட்ட புதுமையான காரியங்களை, நல்ல நல்ல காரியங்களையா நமக்கு வழிகாட்டினார்கள். எனவே இதுவெல்லாம் கூடும் என்பதற்கு இது ஒரு செய்தி.
நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்து அப்படியே பார்க்கின்றார்கள். பல்வேறுபட்ட நவீனங்களுக்கு சவால்களாக சில மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த உலகத்துக்கு அழகிய பல கருத்துக்களை சொன்னார்கள். திரும்பவும் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், மன்னிக்கணும், முழுசா எல்லா செய்தியும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலே திரும்ப சொல்லிக்கிறேன், எல்லா செய்தியும் முழுசா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். மைக் சவுண்ட் நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சமூகத்தை வந்து பார்க்கின்றார்கள். அந்த சமூகத்தில் பல்வேறுபட்ட இழிவு, பல்வேறுபட்ட கேவல நிலைகள் இருப்பதை பார்க்கின்றார்கள். அதில் ஒன்று அப்படி படிப்படியாக அடுக்கடுக்காக சொல்ல வேண்டிய சில செய்திகள். முதல்ல ரசூலுல்லாஹ் பெண்களை பார்க்கின்றார்கள். பெண்களே, தாய்மார்களே, நீங்கள் அவசியம் கவனிக்க வேண்டிய சில செய்திகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பார்க்கின்றார்கள். அன்றைய காலத்தில் பெண்களின் நிலை மிக மோசமாக, மிக கேவலமாக இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆடை இல்லாமல் வாழ்ந்த காலம், ஆடையில் அலங்கோலம், பெண்களை அடிமைப்படுத்துவது, பெண்களை சித்திரவதை செய்வது, பெண் பிறந்தால் அந்த பெண்ணை குழி தோண்டி புதைப்பது, பெண் பிறந்தால் அந்த பெண்ணை குழி தோண்டி புதைப்பது, இது போன்ற காரியங்களை நபிகளார் பார்க்கின்றார்கள். இது போன்ற காரியத்தை நபிகளார் பார்க்கிறார்கள். மறுமணம் என்பது பெண்களுக்கு இல்லை. கணவன் இறந்து விட்டால் பெண்ணையும் சேர்த்து புதைப்பது. இந்தியாவில் அந்த பழக்கம் இருந்துச்சு. உடன்கட்டை ஏற்றுவது என்று சொல்வார்கள். அதுக்கு பேர் என்ன? உடன்கட்டை ஏற்றுவது என்று சொல்வார்கள். கணவன் இறந்து விட்டால் பெண்ணையும் மௌத்தாக்கி விடுவது. அந்த பழக்கம் அப்படியே வந்தது. அதே போன்று மாதவிடாய் காலங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த பெண்களை வீட்டில் சேர்த்துக் கொள்வதில்லை. அவர்களுக்கு என்று ஒட்டக தொட்டியை போன்று, மாட்டு கொட்டகையை போன்று ஒன்றை ஏற்படுத்தி அவர்களை வீட்டுக்குள்ளே அனுமதிக்காமல் அவர்களை தனியாக ஒதுக்கி வைத்து விடுவார்கள். நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் பார்க்கிறார். அன்றைய காலத்தில் பெண்களுக்கு சொத்தில் பாகமில்லை, பெண்களுக்கு சொத்தில் பாகமில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்னா அப்படியே கொண்டு வந்தாங்க. பெண்களை கொலை செய்வது கூடாது, பெண்களை மாதவிடாய் காலத்தில் ஒதுக்கி வைப்பது கூடாது, கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு மறுமணம் செய்ய வேண்டும், கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணை கொல்வது, உடன்கட்டை ஏற்றுவது கூடாது, சொத்து இருந்தது என்று சொன்னால் அந்த சொத்தில் அவர்களுக்கு பங்கு உண்டு என்பதையெல்லாம் சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படி உயர்த்தி பெண்களின் கண்ணியத்தை எந்த அளவுக்கு கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், அல் பின்து பரக்கத் என்று சொன்னார். பெண் குழந்தை பிறந்தால் பரக்கத் என்று சொன்னார்கள். யாருக்கு 2 பெண் குழந்தை பிறந்ததோ அவருக்கு சொர்க்கம் உண்டு. சுப்ஹானல்லாஹ். யாருக்கு 2 பெண் பிள்ளை பிறந்ததோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. சொர்க்கம் உங்களின் தாய்மார்களின் காலடியில் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் வந்தது என்று சொன்னால் அந்த போரில் பெண்களை சிறைபிடிப்பது கூடாது. போர்க்களத்தில் பெண்களை சிறைபிடிப்பது கூடாது, பெண்களை கொலை செய்வது கூடாது, பெண்களை அடிப்பது கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு தலாக்கு தருகின்ற உரிமையை கொடுத்தார்கள். அதே நேரத்தில் பெண்களுக்கும் சமமாக, சமம் என்று சொல்லுவதை விட பெண்களுக்கு ஒரு உரிமையாக அவர்களுக்கு கொடுத்தார்கள். நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். ஆண்கள் எப்படி வேண்டாம் என்று ஒதுக்கி விடுகிறார்களோ அதே போன்று தாய்மார்களே, பெண்களே, உங்களுக்கு கணவனுடைய நடத்தை சரியில்லை என்று தெரிந்தால் குர்ஆன் கேட்டு நீங்கள் பிரிந்து விடலாம்.
அந்த ஒரு முறையையும் நபிகளார் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அன்றைய காலத்தில் சொன்ன வார்த்தை என்ன? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இந்த பழமொழி எடுக்காது. அன்றைய காலத்தில் அப்படி இருந்தது, அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இது வேற மாதிரி சொல்லுவாங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இது மாற்றி இப்படி சொல்லுவார்கள். அவன் சாராயத்தை கொடுத்தாலும் சரி, கல்லை கொடுத்தாலும் சரி, அவங்க கூட தான் வாழ்ந்து ஆகணும் என்பதை சொல்லி வைத்தார்கள். நபிகளா அப்படி சொல்லவில்லை. உங்களுக்கு பிடிக்கவில்லையா, அவனின் நடத்தை உங்களுக்கு சரியில்லை என்று தெரிகின்றதா, நீங்கள் முறையான முறையில் அதற்கு அவர்கள் சொல்கின்ற உரிமை பெற்றதை போன்று உங்களுக்கு குர்ஆ கேட்கும் உரிமை உண்டு என்பதையும் நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். சரி, தலாக் விடப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த தலாக்கை நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்பதையும் நபிகளார் சொல்கிறார்கள். அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்கிறான், 3 தலாக் சொல்வதற்கு ஒரு ஆணுக்கு உரிமை உண்டு. அந்த 3ஐ ஒரே நேரத்தில் சொல்வது நல்லதல்ல. அந்த 3ஐ ஒரே நேரத்தில் சொல்வது நல்லதல்ல. ஒவ்வொரு மாதமும் சொல்லி அந்த பெண்ணை விடுதலை செய்து விட வேண்டும். அஹ்சனு தலாக், முறையான முறையில் சொல்லி அந்த பெண்ணை விடுதலை செய்ய வேண்டும். அப்படி விடுதலை செய்கின்ற அந்த காலகட்டத்தில், தலாக் சொன்ன அந்த நேரத்தில் பெண் எங்க இருக்க வேண்டும்? கணவனின் வீட்டில் தான் இருக்க வேண்டும். இங்கேயே விட்டுட்டு இங்க இருந்துடக்கூடாது. முதல்ல ஒண்ணு சொல்லணும், அடுத்த மாசம் பிடிக்கல 2வது சொல்லலாம், அதுக்கு அடுத்து பிடிக்கலன்னா 3வது சொல்லலாம். இந்த 3 மாசத்துக்குள்ளே இவர்கள் தங்களை முறையாக அழகுபடுத்தி தங்களுடைய அழகை வெளிப்படுத்தி நல்ல முறையில் பேசி சூசகமாக பேசி கணவனை ஈர்ப்பதற்குரிய வழியை அந்த பெண் செய்து கொள்ளலாம். அழகான ஒரு முறையை நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பெண்களை உயர்த்தி சொல்கிறார்கள். அதே போன்று பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தலாக் விடுகின்ற பொழுதும் அந்த பெண்ணை ஹைதுடைய காலத்தில் தலாக் விட வேண்டாம். அதையும் சொன்னாங்க. காரணம் என்ன? அந்த பெண்ணின் உடல் பாதிக்கப்பட்ட ஒரு நிலை. அப்படிப்பட்ட நேரத்தில் பெண்களுக்கு தான் தெரியும் எப்படி இருக்கும். மனவேதனை, உடல் வேதனை அனைத்தும் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க தலாக்கு சொன்னா அந்த பெண்ணுக்கு மனசு வலிக்கும். அதனால துஹூருடைய காலத்தில் நீங்கள் தலாக் சொல்லுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அத்தலாக்கு மர்ரதானி ஃபஇம்சாகும் பிமஅரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பிஇஹ்சான். தலாக் என்பது 2 முறை. வேண்டும் என்றால் நல்ல முறையில் வைத்து வாழுங்கள், இல்லை என்று சொன்னால் அழகான முறையில் அந்த பெண்ணுக்கு உபகார ரீதியாக விடுதலை செய்து விடுங்கள். அல்லாஹ் கூட குர்ஆன்ல 3 சொல்றான், 2 சொல்லி கேக்குறான். இதுல ஒரு சூட்சுமம் இதில் இருக்கிறது, அற்புதமான கருத்து உள்ளே அடங்கி இருக்கின்றது. 2 சொல்லி ஒரு மனிதரை பெண்ணை பிரித்து விட்டார். சொன்னதுக்கு பின்னாடி தான் அவருக்கு மண்ட மூளை வேலை செய்யுது. நம்ம கிறுக்குத்தனமா வேலை செஞ்சுட்டோமே. நம்ம அந்த பொண்ணை வச்சுதானே இத்தனை ஃபேக்டரி உருவாக்கணும், இவ்வளவு செஞ்சோம், விரட்டி விட்டோமே, தப்பான முடிவு எடுத்துட்டோமே. பின்னாடி யோசனை வருது. அப்ப நினைக்கிறாரு இவரு திருப்பி சமாதானம் பண்ணி அந்த பெண்ணவே சேர்ந்து வரான்னு நினைக்கிறாரு. முடியுமா? முடியும். என்ன காரணம்? இன்னும் ஒன்று இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பெண்ணை சேர்த்து மீண்டும் முறையாக திருமணம் செய்து வாழ முடியும். 3 சொல்லி இருந்தால், 3 சொல்லிவிட்டால் அந்த பெண்ணோடு சேர்ந்து வாழ்வதற்கு முடியாது. அப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தால் அந்த பெண்ணை வேற ஒரு கணவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவன் வாழ்ந்து, இது விலைக்கு சொல்ல முடியாது, நல்லா இருக்காது, அவன் வாழ்ந்து அவன் தலாக்கு விட்டு அதற்கு பின்பு இந்த கணவன் வரணும். இது தேவையாயது அல்ல. விட்டு அழகா சொல்லித்தர பாருங்க. எனவே நீங்கள் தலாக்கு விட வேண்டும் என்று சொன்னால் 2 மட்டும் விட்டுட்டு பேசாம விட்டுருங்க. பின்னாடி தேவைப்பட்டா சேர்ந்து வாழுங்கள், இல்லாவிட்டால் அப்படியே விட்டுவிடுங்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் தாண்டி அற்புதமான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். தலாக்கு விடப்பட்ட ஒரு பெண் அப்படியே அவளை விடப்படக்கூடாது, விடுபட்ட அப்படியே மௌத் வரை விட்டுவிடக் கூடாது. விதவை பெண்களை திருமணம் செய்து வாழுங்கள்.
ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க, விதவை பெண்களை திருமணம் செய்து வாழுங்கள் என்று சொல்லி அண்ணல் எம்பிரான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கே ஒரு சவாலாக, எடுத்துக்காட்டாக, முன்மாதிரியாக முதல் திருமணமான முதல் பெண் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அவர்கள் யார்? ஒரு விதவை பெண். ஹதீஜா அம்மையார் அவர்கள் விதவை பெண். விதவை பெண்ணை திருமணம் முடித்து இந்த உலகத்துக்கு சவாலாக எடுத்து காட்டினார்கள். நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் விதவை பெண்களை தேடிப்பார்கள், அவர்களுக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுங்கள் என்று சொன்னார்கள். பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதோடு நிறுத்தவில்லை. பெண்களே, தாய்மார்களே, உங்களுடைய அழகை வெளியில் காட்ட வேண்டாம், உங்களுடைய அழகை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள். அல் மர்அத்து அவ்ரத்துன், ஒரு பெண் அவ்ரத், அவள் தன்னை மறைக்க வேண்டியவள், அழகையும் மறைக்க வேண்டியவள், குரலையும் மறைக்க வேண்டியவள். காரணம் என்ன? வெளியில் பொருளை வைத்தால் திருடன் களவாடி விடுவான், திருடன் தேடி விடுவான். நீங்கள் அலங்காரமானவர்கள், அடுத்தவர்களின் கண்களுக்கு நீங்கள் அழகாக காட்டாதீர்கள், கணவனுக்கு மட்டுமே நீங்கள் காட்டுங்கள், கணவனுக்கு மட்டுமே உங்கள் அலங்காரத்தை காட்டுங்கள் என்று சொல்லி பெண்ணின் கண்ணியத்தை நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். உயர்ந்த கட்டத்தில் நபிகளார் இப்படியும் சொல்கிறார்கள், உலகத்திலேயே பெண்களில் சிறந்த பெண்கள் 4 பெண்கள். உலகத்திலேயே சிறந்த பெண்கள் 4 பெண்கள். ஒன்று ஹதீஜா, இரண்டாவது ஃபாத்திமா, மூன்றாவது மரியம், நான்காவது ஃபிரௌனின் மனைவி ஆசியா. இந்த 4 பெண்களும் உலகத்தில் சிறந்த பெண்கள் என்று சொல்லி பெண்களின் கண்ணியத்தை உலகத்திற்கு எடுத்து சொன்னார்கள். அதோடு விடவில்லை. நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தோடு நம்மளை விட்டுறாம சொர்க்கத்துக்குள்ள கூட்டு போய் காட்டுறாங்க. சொர்க்கத்துக்குள்ள கூட்டு போய் காட்டுகிறார்கள். ஃபாத்திமா பின்த் முஹம்மதுன் சய்யிதத்து அஹ்லில் ஜன்னா. சொர்க்கத்தின் பெண்களின் தலைவி யார் தெரியுமா? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு பெண்களின் கண்ணியத்தை உயர்த்தி, பெண்களின் மகத்துவத்தை உணர்த்தி, உலகத்திற்கே ஒரு சவாலாக எடுத்துக்காட்டி, உலகத்திற்கே நவீன சவால்களுக்கெல்லாம் அவர்கள் அழகிய முன்மாதிரியாக இருந்து உலகத்திற்கு எடுத்து கூறினார்கள். கண்ணியமான பெருமக்களே, கண்ணியமானவர்களே, அதோடு நாம் இப்பொழுது உள்ள சவால்களை நாம் பார்க்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. இப்பொழுது உள்ள சவால்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நபிகளார் அற்புதமான பல வழிமுறைகளை நமக்கு காட்டிருக்கிறார்கள். ஆண் பெண் கலப்பு கலாச்சாரம் கூடாது, ஆண் பெண் கலப்பு கலாச்சாரம் கூடாது. ஆடை உடை கலாச்சாரத்தில் ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று சில முறைகள் இருக்கிறது. குற்ற ஒழிப்புகளை அவை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு நபிகளார் அழகிய முன்மாதிரியை நமக்கு காட்டியிருக்கிறார்கள். திருடப்பட்டவர்களுக்கு, ஜினா செய்தவர்களுக்கு, மதுபானம் அருந்தியவர்களுக்கு, கொலை செய்தவர்களுக்கு, வட்டி வாங்கியவர்களுக்கு என்றெல்லாம் சொல்லி பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரியை சமூக மக்களுக்கு எடுத்து கூறினார்கள். லஞ்சம் வாங்குவது கூடாது, கொடுப்பதும் கூடாது. அர்-ராஷி வல் முர்தஷி பின்னார் என்பதை நபிகளார் அவர்கள் எடுத்து சொல்லி, லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் கூடாது என்பதை எடுத்து சொல்லி ஒரு சமூகம் எப்படி அழகான முறையில் கட்டமைக்க வேண்டும், ஒரு சமூகம் குற்றமில்லாத சமூகமாக அவர்களை எப்படி உருவாக்குவது, எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறைகளை அவருக்கு நபிகளார் எடுத்து கொடுத்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மதீனா நகரத்திலே உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண், அந்த பெண்ணின் பெயர் ஃபாத்திமா. பெண்ணின் பெயர் ஃபாத்திமா. அந்த பெண் திருடி விட்டாள். திருடப்பட்ட பெண்ணை நபிகளாரிடத்தில் வந்து சொல்லப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், இந்த பெண் கையை வெட்டும் அளவுக்கு உள்ள திருட்டை திருடிவிட்டாள் என்று சொல்கின்ற பொழுது கூட இருந்த சிலர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பெண்ணு உயர்ந்த குடும்பத்து பெண்ணு, இந்த பெண்ணு வசதி படைத்த உயர்ந்த குடும்பத்து பெண்ணு, யா ரசூலல்லாஹ்னு ஒருத்தர் சொல்றாங்க. என்ன அர்த்தம்? வெட்டாம விட்டுருங்க, வெட்டாம விட்டுருங்க.
நபிகளார் என்ன சொல்றாங்க? சமத்துவம், ஏழைக்கும் ஒரே சட்டம், பணக்காரனுக்கும் ஒரே சட்டம், சட்ட மேதையில் இருப்பவனுக்கும் ஒரே சட்டம், குப்பை அள்ளுபவனுக்கும் ஒரே சட்டம். சட்டம் ஒன்றாக இருக்க வேண்டும். சட்டம் சரியாக இருந்தால் இந்த சமூகம் சீராக இருக்கும், சரியாக இருக்கும், செம்மையாக இருக்கும் என்பதை நபிகளார் அழகிய ஒரு வார்த்தையை கொண்டு சொல்கிறார்கள். லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மதின் சரிகத் லகதஅது யதஹா. இந்த முஹம்மதின் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் கையை வெட்டுவதுதான். இப்படி அழகா சொன்னாங்க பாத்தீங்களா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சமூக உலகத்திற்கு, இந்த சமூகத்துக்கு அழகான முறையில் சவாலாக, நல்ல முறையில் எடுத்துக்காட்டாக, அழகிய முன்மாதிரியாக பல்வேறுபட்ட அடுக்கப்பட்ட செய்திகளை நபிகளார் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்லிக் கொண்டே வந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த செய்தி இதோட முடிப்போம். போய்கிட்டே இருக்கும். வேறு சப்ஜெக்டுக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்றைய நவீன சவால்கள் என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நவீன சவாலாக உலகம் முழுக்க எதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது? மலேசியா அரசாங்கம், மலேசியா திருநகரம், எல்லா பகுதிகளிலும் எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் ஜாக்கிம் ஜாயிஸ் போடப்பட்ட சட்டம் என்ன? இஷா தொழுகைக்கு பின்னாடி, ஜும்மா தொழுகைக்கு பின்னாடி முக்கியமா என்ன செய்யணும்? குனூத் நாசிலா ஓத வேண்டும். மலேசியா பேர் ஓதுறாங்கல்ல, குனூத் நாசிலா ஓத வேண்டும். இஸ்ரவேலர்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனை, இஸ்ரவேலர்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனையில் இருந்து எல்லோரும் விடுபட்டு, எல்லோரும் சமாதானமாகி உலகம் அமைதி பெற வேண்டும். அதான் அதனோட நோக்கம். சுகூர், அமைதி, கல்வி நிம்மதி, உடல் சலாமத்து எல்லோரும் இருக்க வேண்டும். பலஸ்தீன மக்கள் இஸ்லாமியர்கள், பலஸ்தீன மக்கள் இஸ்லாமியர்கள், அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள், அந்த மண்ணின் குடிமைந்தர்கள் அவர்கள். அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அந்த துன்பத்திலிருந்து அவர்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்சது, நோக்கம். அதுதான். அந்த வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் சரி அதுக்கு விடை காண முடியாதுங்கிறது ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். 100 வருஷம் ஆனாலும் சரி அதற்கு விடை காணவே முடியாது. என்ன இப்படி சொல்றீங்கன்னு நினைக்கலாம். நீங்க பாக்குறத பார்த்தா அப்படிதான் எனக்கு தெரியுது. இருந்தாலும் இதை சொல்றதுக்கு தான் வந்தாரா இங்கிறது இருந்தாலும் வந்திருக்காருன்னு பாக்குறீங்க. ஹிஸ்டரி, வரலாற்றில் போய் பார்த்தோம் என்று சொன்னால் பலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும், பனி இஸ்ராயீல்கள், அவர்களை இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படும், இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்கள், நசாராக்கள், யகூதி யூதர்கள், இப்படி சில செய்திகள் இருக்கு. இவர்களுக்கு மத்தியில் 3000 வருஷங்கள் சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 3000 வருஷம் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. சில காலம் அமைதியாக இருக்கும், மீண்டும் ஆரம்பிக்கும். சில காலம் அமைதியாக இருக்கும், மீண்டும் ஆரம்பிக்கும். இது ஒரு முடிவல்ல, முடிவில்லாத தொடர்கதை. என்ன காரணம்? என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? எனது உம்மத்துமார்களில் கத்தி, சைஃப், வாள் வைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், வாள் தூக்கப்பட்டு கொலை நடந்து விட்டது என்று சொன்னால் அது ஒரு பொழுதும் நிற்காது, கியாமத் வரை நடந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத் வரை நடந்து கொண்டே இருக்கும் என்பது நபிகளாரின் கூற்று, நபிகளாரின் ஹதீஸ். எனவே இந்த சண்டை ஆரம்பமாகிவிட்டது. என்னுடைய கருத்துதான் நியாயம், உன்னுடைய கருத்துதான் நியாயம் என்று சொல்லி அப்படியே 3000 வருஷங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அது சால்வ் ஆகுமா அப்படின்னா அது கேள்விதான், கேள்விதான். உள்ள வந்து செய்திகளை பார்ப்போம். குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீஸ் என்ன சொல்கிறது?
நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் அடுக்கடுக்காக குர்ஆனை என்ன சொல்கிறான் என்று பார்க்கின்ற பொழுது சூரத்துல் மாஇதா 86வது வசனத்தில் 86வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை நமக்கு முடிவாக சொல்லி காட்டுகிறார். குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி கியாமத் வரைக்கும், குர்ஆனில் சொல்லப்பட்ட செய்தி கியாமத் வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதுக்கு ஆழமா கவனிங்கன்னு சொல்லிட்டேன். பாருங்க, முதல் வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லா தஜிதன்ன அஷத்தன் நாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனூ அல் யஹூத் வல்லதீன அஷ்ரகு. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், முஃமின்களுக்கு கடுமையான எதிரிகள் யார் தெரியுமா? ஈமான் கொண்டவர்களுக்கு கடுமையான எதிரிகள் யார் தெரியுமா? அல் யஹூத், முஸ்ரிகூன். முஸ்ரிக்குகளையும் யஹூதிகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முஸ்ரிக்குகளும் யஹூதிகளும் முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, நபிகளாரை பின்பற்றி வரக்கூடியவர்களுக்கு கடுமையான எதிரிகள். எல்லா காலத்திலும் அவர்கள் எதிரிகளாகவே இருப்பார்கள். தங்களுடைய எதிர்ப்பை காட்டிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் முத்தாய்ப்பா ஒரு செய்தி சொல்லிட்டானா? யார் இவங்க? ஏன் இந்த எதிர்ப்பு வந்தது? அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது பல செய்திகளை தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் ஃபாத்திஹா வரும். ஷாஃபி சட்டப்படி ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். ஓதலாண்டா தொழுக கூடாது. அதுக்கு என்ன ஹதீஸ்? லா ஸலாத்த இல்லா பிஃபாத்திஹத்தில் கிதாப். ஃபாத்திஹா சூரா ஓதாமல் தொழுகை இல்லை. ஜனாசா தொழுகையா இருந்தாலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். ஷாஃபி ஹனஃபில வித்தியாசம் இருக்கு இதுல. அதுவும் ஹதீஸ் தான். ஹனஃபியும் ஹதீஸ் தான், ஷாஃபியும் ஹதீஸ் தான், மாலிக்கும் ஹதீஸ் தான், ஹம்பலியும் ஹதீஸ் தான். குர்ஆன் ஹதீஸை வைத்துதான் 4 மதுஹபுகளும். குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டது அல்ல. செய்திக்கு உள்ளே வருவோம். ஷாஃபி மதுஹபுல ஒவ்வொரு தொழுகையிலும் அல்ஹம்து சூரா ஓத வேண்டும். சரி, அந்த சூராவின் முடிவில் என்ன ஓதுகிறோம்? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன். ஓதுறோமா? என்ன துஆ கேட்கிறோம்? யா அல்லாஹ், எங்களுக்கு நேர் வழியை காட்டுவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். யார் மீது நீ கோபப்பட்டாயோ, யார் வழிகட்டி விட்டார்களோ அவர்களின் வழி அல்ல. உன்னுடைய கோபம் யார் மீது இருக்கிறதோ அவர்களின் வழி அல்ல. யார் வழி தவறி விட்டார்களோ, தடம் புரண்டு விட்டார்களோ அவர்களின் வழி அல்ல. நேரிய வழியை எங்களுக்கு காட்டு. தஃசீர்கள்ல போய் பார்த்தா அந்த கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், வழிகட்டவர்கள் யார், தடம் புரண்டவர்கள் யார்? யஹூதிகள், நஸரானிகள். தஃசீர்ல பாருங்க, நீங்க இந்த ஆயத்துக்குரிய தஃசீர்ல போய் பார்த்தா யஹூதி நஸரானிகள் தான் அவர்கள். தஃசீர்கள்ல வருது. ஆரம்பத்திலேயே நமக்கு என்ன சொல்லப்படுது? நம்மளுடைய விரோதி யார்? நம்மை விரோதிகளாக பார்ப்பவர்கள் யார்? நம்மை விரோதித்தே பார்ப்பவர்கள் யார்? யஹூதிகள், நஸரானியர்கள். யஹூதிகள் என்றால் யார்? நஸரானிகள் என்றால் யார்? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் யஹூதிகள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததற்கு பின்பு அவர்களை பின்பற்றி வாழ்ந்தார்கள், அவர்கள் நசாராக்கள். யஹூதி நசாராக்கள். பெரும்பாலும் நம்ம ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். நமக்கு ஒரு ஆள் எதிரியா இருப்பார், நமக்கு ஒரு ஆள் எதிரியா இருப்பார். அந்த 2 பேருமே நமக்கு எதிரி. அந்த 2 பேருக்கு அவங்களுக்கு புரியாது. என்ன கொல்லணும்னா அந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. என்ன அடிக்கணும்டா அந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. இது உலக நடப்பில் பார்க்கின்றோம். யூதர்களும் நசாராக்களும் அவர்களுக்குள்ளே விரோதிகள்.
ரெண்டு பேரும் இருவருக்கு இருவர் விரோதிகள். அல்லாஹ் தஆலா இதை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்ற பொழுது வகாலத்தில் யஹூது லைஸத்தின் நஸாரா அலா ஷைஇன் வகாலத்தின் நஸாரா லைஸத்தில் யஹூது அலா ஷைஇன் வஹும் யத்லூனல் கிதாப். வேதத்தை ஓதுவார்கள், வேதத்தை படிப்பார்கள், இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களே விரோதிகள். ஆனால் இஸ்லாமியர்களை அடிக்க வேண்டும், உதைக்க வேண்டும் என்று வந்தால் ரெண்டு பேரும் கைகோர்த்து நிற்பார்கள். இஸ்லாமை அழிக்க வேண்டும், இஸ்லாமியர்களை பூண்டோடு ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தால் இருவர்களும் கைகோர்த்து நிற்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்லி காட்டுகிறார். ஏன் அவர்கள் வழிகேட்டுக்கு ஆனார்கள்? இந்த யஹூதி நஸாராக்கள் அல்லாஹ்வின் சாபத்திற்கும் அல்லாஹ்வின் கோபத்திற்கும் ஏன் ஆளானார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் அதையும் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ். யஹூதிகள் சொன்னார்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பிள்ளை என்று சொன்னார்கள். வகாலத்தின் நஸாரா அல் மஸீஹ் இப்னுல்லாஹ். ஈசா நபியை பின்பற்றுபவர்கள் என்ன சொல்வார்கள்? ஈசா நபி அல்லாஹ்வின் பிள்ளை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குதா? அல்லாஹ்வுக்கு மனைவி இருக்குதா? அல்லாஹ் என்ன சொல்றான்? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் லைஸ லஹு கமித்லிஹி ஷைஉன். அல்லாஹ் அடுக்கடுக்கா சொல்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக நபிகளாரை பார்த்து சொல்கிறான். நபிகளே, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் அவர்களை பார்த்து அழையுங்கள். யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே. மூசா நபிக்கும் ஈசா நபிக்கும் வேதம் கொடுக்கப்பட்டதுல ஜபூர், தாவூத், இன்ஜீல் கொடுக்கப்பட்டதுல வேதம் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் 4 பேர். அது ஈசா நபியும் வர்றாங்க, மூசா நபியும் வர்றாங்கல்ல. வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து நீங்கள் நபியே முஹம்மதே நீங்கள் சொல்லுங்கள், யா அஹ்லல் கிதாப் லா தகுலு ஃபீ தீனிக்கும். வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, வரம்பு மீறி விடாதீர்கள், மார்க்கத்தில் வரம்பு மீறி விடாதீர்கள். வலா தகுலு அலல்லாஹ் இல்லல் ஹக். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தகுதியற்ற பேச்சை நீங்கள் பேச வேண்டாம். அல்லாஹ்வுக்கு பிள்ளை உண்டா? உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் பிள்ளையா? மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் பிள்ளையா? இல்லை, நீங்கள் அப்படியெல்லாம் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நபிகளாரிடத்தில் சொல்லும்படி சொல்லி காட்டுகிறார். எனவே அவர்கள் அல்லாஹ்வின் விரோதிகள். யஹூதிகள், நஸ்ரானியர்கள் அல்லாஹ்வின் விரோதிகள். நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்பு அங்கு பார்த்தால் யஹூதிகள் அதிகமான முறையில் வாழ்ந்தார்கள். யஹூதிகள் அதிகமான முறையில் வாழ்ந்தார்கள். அந்த நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் அழைத்து நாமெல்லாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். நீங்கள் உங்களுடைய மதத்தின் அடிப்படையில் உங்களுடைய கொள்கை கோட்பாட்டில் இருந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு ஊரில் வசிப்பவர்கள், ஒரு நாட்டில் வசிப்பவர்கள். எங்களை யாராவது தாக்க வந்தால் நீங்கள் உதவியாக எங்களுக்கு வந்து நிற்க வேண்டும். உங்களை யாராவது தாக்க வந்தால் உங்களுக்கு உதவியாக நாங்கள் வந்து நிற்போம். ஆக இந்த ஊர் அமைதியாக இருக்க வேண்டும், ஒன்றுபட்ட ஊராக இருக்க வேண்டும், ஒருங்கிணைந்த ஊராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்மை யாரும் அசைக்க முடியாது என்று நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அந்த பகுதியில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அரசியலை உருவாக்கி, அரசாங்கத்தை உருவாக்கி பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு அரசை நிறுவினார்கள். அன்றைய அரசர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்றைய ராஜா யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அன்றைய ஜனாதிபதி யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். மதீனா நகரத்திலே அற்புதமான கட்டமைப்பை செய்தார்கள். இருந்த போதிலும் இந்த யூதர்கள், நசாராக்கள் இருக்காங்கல்ல, இவங்களுடைய விஷமத்தனம் என்ன? நபிகளாரை கொல்ல வேண்டும். அவங்களுடைய கொள்கை என்ன? யார கொல்லணும்? முதல்ல யார் தலைமைத்துவத்தில் இருக்கிறார்களோ அவர்களை அடித்தால் எல்லாம் சரிந்துவிடும். கூட்டத்துல ஒரு தலைவர் இருக்காரு, கூட்டத்துல யாராவது அடிச்சா பிரச்சனை வருமா?
தலைவர் இயக்கிட்டே இருப்பார். பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர் அடுத்தடுத்து ஆளை போட்டு இயக்கிட்டே இருப்பார். தலையவே வெட்டிட்டா. எனவே யூதர்கள் நசாராக்களுக்கு அந்த சிந்தனை இருந்து கொண்டே இருந்தது. நபிகளாரை கொலை செய்ய வேண்டும், நபிகளாரை கொலை செய்ய வேண்டும். இவர்களுக்கு மட்டுமல்ல, ஆரம்பத்திலே சொன்ன பாத்தீங்களா, முதல் வசனத்தில் சொன்னேன் அல்லவா, அல்லாஹ் என்ன சொன்னா, முஸ்லிம்களுக்கு விரோதி யாரு? யஹூதிகளும் முஸ்ரிக்குகளும். முஸ்ரிக்குகள் என்று பட்டியலில் வருகின்ற பொழுது முழுக்க மக்காவை எடுத்துக்கலாம், முழுக்க மக்காவை எடுத்துக்கொள்ளலாம். மக்காவாசிகள் எல்லாம் யார்? முஸ்ரிக்குகள் தான், முஸ்ரிக்குகள் தான். அவர்கள் யஹூதி நஸ்ரா என்று அங்க சொல்ல முடியாது. முஸ்ரிக்காகவே வாழ்ந்தார்கள். மக்கா முஸ்ரிக்கீன்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? நபிகளாரை கொலை செய்வதற்கு பல்வேறுபட்ட கங்கணங்களை கட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வருகின்ற பொழுதும் வீட்டை சுற்றி நின்றார்கள். வீட்டை சுற்றி நின்றார்கள் கொலை செய்வதற்கு. அல்லாஹ்வின் பாதுகாப்போடு வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா வ மின் கல்ஃபிஹிம் சத்தா, மண்ணை தூவி விட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் பாதுகாத்துட்டான். அல்லாஹ் என்ன சொன்னா, ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. முஹம்மதே நபியே, அந்த மண்ணை வீசியது யாரு? நீங்க தூக்கி இப்படி போட்டீங்க. அவங்க கண்ணில் உழுக வச்சது யாரு? நம்ம உழுக வச்சவங்க அல்லாஹ் தஆலா. நாம் விழ வைத்தோம், உங்களை நாம் பாதுகாத்தோம். நீங்க வெளியே வந்துட்டீங்க. வெளியில வரக்கூடிய வழியில மதீனால வந்து சேர்ற வரைக்கும் எத்தனை ஆட்களை அனுப்பி கொலை செய்வதற்கு பார்த்தார்கள். முடியலையே. ஏன்? அல்லாஹ் என்ன சொன்னா, வல்லாஹு யஸிமுக அனின் நாஸ், மக்களின் சூழ்ச்சிகளை விட்டு உங்களை பாதுகாப்பேன். அந்த உத்தரவாதம் இருக்குதுல. யார் எதுவும் செய்ய முடியுமா? செய்ய முடிந்ததா? நபிகளா 63 வயசுல வஃபாத்தானாங்க. யார் குத்தி கொலை செஞ்சு மௌத்தா போகவில்லை, அல்லாஹ் அழைத்துக் கொண்டான். யார் இந்த சவால் முறியடிக்க முடியவில்லை. பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவை விட்டுட்டு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே பார்த்தா யூதர்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒப்பந்தம் பண்ணி அழகான முறையில் அரசாங்கம் அமைத்து விட்டார்கள். யூதர்கள் அப்படியே மெதுவா வர்றாங்க. நல்ல பிள்ளை மாதிரி அப்படியே வந்து, யா ரசூலல்லாஹ், நபியே முஹம்மதே, எங்களை கொஞ்சம் பாருங்க, எங்களை கொஞ்சம் கருணை காட்டுங்கள் வந்து நின்றாங்க. சொல்ற வார்த்தையை பொறுத்து இருக்கு. அந்த வார்த்தையின் அரபியில் சில கருத்துக்கள் இருக்கிறது. உந்துருனா அப்படின்னா அந்த அர்த்தம் என்ன பாருங்க, எனக்கு கருணை காட்டுங்கள், எங்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் அர்த்தம் வரும். அவங்க அதுக்கு மாற்றமான வார்த்தை சொன்னார்கள். ராயினா யா ரசூலல்லாஹ், ராயினா யா ரசூலல்லாஹ். அதுக்கு என்ன அர்த்தம்? 2 அர்த்தம். எங்களை கொஞ்சம் கவனிங்க அர்த்தம். 2வது அர்த்தம் ஆடு மேய்க்க கூடியவரே என்ற அர்த்தம். ஆடு மேய்க்கும் இடையனே. ரசூலுல்லாஹ் இப்படி கொச்சப்படுத்துறாங்க. ஒரு வார்த்தையை சொல்லி 2 விதமா நாடுறது. ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களை அப்படி கொச்சைப்படுத்துவது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கிட்டான். அல்லாஹ் தான் பார்த்துட்டே இருக்கிறான்ல. நபிகளாருக்கு என்ன நடக்கிறது என்பதை அல்லாஹ் ஆன் வினாடி வினாடி பார்த்து கொண்டே இருக்கிறான் அல்லவா. அல்லாஹ் இது பிடிக்கல. லா தகூலு ராயினா வகூலு உந்துர்னா. ராயினா என்று சொல்லாதீர்கள், உந்துர்னா என்று சொல்லுங்கள். உந்துர்னானா அந்த அர்த்தம் வராது, ஆட்டு எடையனேங்கிற அர்த்தம் வராது. இந்த வார்த்தையை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுதும் நபிகளாரை பார்க்க வந்தவர்கள், சந்திக்க வந்தவர்கள் நல்லது சொல்வதை போன்று நபிகளாரை கொச்சைப்படுத்தி பார்த்தார்கள். இன்னும் சில யூதர்கள் வந்தார்கள். நபிகளாரை பார்த்த உடனே, நான் உங்களை பார்க்கிறேன், என்ன சொல்லுவீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத், ஹாஜி அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே, யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க. இது விளங்காதா? ரசூலுல்லாஹ்வுக்கு? உலகத்தையே ஆள்றவங்க. ஆனா ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், ஆரம்பத்தில் உள்ளவர்களின் ஞானமும் உலக கடைசியில் வருகின்றவர்களின் ஞானமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொன்ன நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சாடை மாடை புரியாதா? இந்த வார்த்தையின் பிற்போக்கு என்ன என்பது அவர்களுக்கு தெரியாதா? ரசூல் என்ன சொன்னாங்க? பதில் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்றதற்கு வ அலைக்கும் முஸ்ஸாம்.
தமிழ்ல சொல்லுவோம், முள்ள முள்ளால எடுக்கணும், முள்ளால எடுத்தா தான் சரியா வரும். சலாம் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இது பார்த்துக்கிட்டே இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இதோட பிடிச்சிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட முடியாதுன்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. இதை பார்த்து கொண்டே இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், யா ரசூலல்லாஹ், என்ன இப்படி உங்களுக்கு பேசுறாங்க, உங்களை வந்து இப்படி பேசுறாங்களே யா ரசூலல்லாஹ், இந்த வார்த்தை சொல்லலாமான்னு கோபமா பேசுறாங்க ஆயிஷா நாயகி. சொல்றாங்க ஆயிஷாவை, அது விளங்கணும், அந்த கருத்தை விளங்கிட்டாங்க ஆயிஷா நாயகி. அவங்க சொன்ன கருத்தை ஆயிஷா நாயகி விளங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் திட்டுறாங்க. அஸ்ஸாம்னா என்ன அர்த்தம்? அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா கவனிச்சுக்கணும், நம்ம சொல்லும் போது நல்லா தெளிவா சொல்லணும். அல்லாஹ்வை சொல்லி தான் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்லணும், அஸ்ஸாமுன்னு சொல்லக்கூடாது. அஸ்ஸாம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். யாரை பார்த்து சொல்ற வார்த்தை? இதெல்லாம் உள்வாங்கின ரசூலுல்லாஹ் கோவப்படவே இல்லை, அழகா சொன்னாங்க, வ அலைக்கும் முஸ்ஸாம் சொல்லிட்டாங்க. அந்த சாபம் உங்களுக்கே உண்டாகட்டும். முள்ளால ரசூலுல்லாஹ் எடுத்துட்டாங்க. ஆயிஷா நாயகி இது புரியல, கோவப்பட்டாங்க. ஆயிஷாவே கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்க, நான் என்ன பதில் சொன்னேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பதிலுக்கு வ அலைக்கும் முஸ்ஸாம்னு சொல்லிட்டேன். ஆயிஷா நாயகி பேசாம போயிட்டாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகளாரை எப்படி கொள்வது, நபிகளாரை உள்ள ரீதியில் எப்படி அவர்களை காயப்படுத்துவது, நபிகளாரை உணர்வு ரீதியில் எப்படி அவர்களை சாகடிப்பது. அதே நேரத்தில் ஒரு யூத பெண் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வறுத்த கறி உணவு கொண்டு வந்து அன்பளிப்பாக கொடுத்தார். ரசூலுல்லாஹ் எப்பவுமே கொடுத்தா யார் முகத்தையும் கோன்ற மாதிரி செய்ய மாட்டாங்க, யார் முகத்தையும் சுளிக்கிற மாதிரி செய்ய மாட்டாங்க. இதுக்கு முன் இன்னொரு செய்தியை சொல்றேன் பாருங்களேன். ஒரு சஹாபி வந்தாங்க, ஒரு பேரு திராட்சை பழத்தை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட அன்பளிப்பா கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன தெரியுமா? எப்ப கொடுத்தானோ டக்குன்னு ரசூலுல்லாஹ் சாப்பிட மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு தான் ரசூலுல்லாஹ் சாப்பிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அந்த பழத்தை வாங்கி சாப்பிடுறாங்க. சாப்பிட்டவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பக்கத்துல இருக்க சஹாபாக்கள் பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ் தராம சாப்பிடுறாங்களே, இது வளைமைக்கு மாற்றமா இருக்குதுன்னு பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க. கொடுத்தவங்க அன்பா பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் அருமை தோழர்களே, நான் ஏன் உங்களுக்கு தரல தெரியுமா? அந்த பழம் புளித்தது. நான் உங்களுக்கு கொடுத்திருந்தால் நீங்க சாப்பிட்டுட்டு இப்ப சொல்ற மாதிரி உப்பு இருக்குல்ல, உரைக்குது, இனிப்பா இருக்குது, தூக்கலா இருக்குது, கம்மியா இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப அப்படிதான் சொல்றோம். அந்த மாதிரி நீங்க சொல்லியிருப்பீங்க. சொல்லி இருந்தால் கொடுத்த பெண்ணின் மனம் நோகி இருக்கும், எனவே நானே சாப்பிட்டு விட்டேன் என்று சொன்னார். இப்ப யூத பெண் நபிகளாருக்கு ஒரு அன்பளிப்பான விருந்தை ஒன்று கொடுக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி அதை ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க. பக்கத்துல இருந்த ஒரு சஹாபிக்கும் சாப்பிட கொடுத்தார்கள். அந்த அம்மா ரசூலுல்லாஹ் இங்க வாமான்னு கூப்பிட்டாங்க. இங்க வாமான்னு கூப்பிட்டாங்க. அந்த அம்மா வந்தாங்க. ஏன் எனக்கு நீ விஷம் வைத்து கொடுத்தாய் சொல்ல கேட்டாங்க. ஏன் இந்த உணவில் விஷம் கலந்திருந்தது? அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்க உண்மையான நபியா இருந்தா மூத்தா போக மாட்டீங்க, போலியா இருந்தா மூத்தா போயிருவீங்க. நீங்க இருப்பதை விட போறது நல்லதுன்ற சந்தமா. இன்னொரு சஹாபி சாப்பிட்டாங்கல்ல, அந்த சஹாபி வஃபாத் ஆகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நீண்ட செய்திக்கு போகல, ஒரு செய்தியை தொட்டுதான் வைக்கிறேன். யூதர்கள் நபிகளாரை கருத்தினாலும் கொள்வதற்கு வந்தார்கள், உண்மையாகவே கொலை செய்வதற்கும் வந்தார்கள். நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லபீத் இப்னு ஆஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் சூனியம் வைத்து அவர்களை கொல்ல பார்த்தான். வசனம் இறங்கிவிட்டது. அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் மூலம் சொல்லிவிட்டு அதை சரி செய்தான். எத்தனை ரூபங்களில் பார்த்தாலும் சரி, யூதர்கள் நசரானியர்கள் இஸ்லாத்திற்கு எதிரியாகத்தான் இருப்பார்கள், இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். சரி, இப்பொழுது நடைபெறுகின்ற அந்த பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை என்ன? முடிவுக்கு வராது. எப்பொழுது முடிவுக்கு வரும்? எண்ணெய் வளம் பெற்ற இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தால்,
எல்லா நாடுகளும் கை கோர்த்து ஒன்றாக நின்றால் மட்டுமே அது சரி செய்ய முடியும். ஆனா அதே நேரத்தில் முழுமையா சரி செஞ்சிட முடியுமாண்டா குர்ஆனுக்கு மாறி பேசுற மாதிரி போயிடும். கொஞ்ச காலத்துக்கு சரி செய்யலாம், திரும்பி தொடங்கும். இப்படிதான் உலகம் அழியும் வரை நடந்து கொண்டே இருக்கும். நபிகளார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய நவீன சவால்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முறையில் தங்களுடைய பண்புகளை காட்டி இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் காட்டி கொடுத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டதின்படி அமல் செய்கின்ற பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. எனக்கு வாய்ப்பளித்த இந்த நிர்வாகிகள் சங்கத்தினர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.